இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ஜீவபோத சேனலை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் இந்த நாள் உங்களுக்காக தந்த வேத வசனம் ஏசாயா 54:3 வசனம். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களே குடியேற்றிருப்பார்கள் அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். இதை கேட்கிற அருமையான சகோதர சகோதரியில தேவ பிள்ளைகளை, நீங்க இந்த நாள்ல ஒரு குறுகுன இடத்துக்குள்ள இருக்கலாம். நீங்க இருக்கிற இடம் சின்னதா இருக்கலாம், குறுகுன இடமா இருக்கலாம், நீங்க இருக்கிற வீடு குறுகுன வீடாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய சம்பாத்தியம் ஏதோ கொஞ்சமாக குறுகுன சம்பாத்தியமா இருக்கலாம். உங்களோட முன்னேற்றம் இவ்வளவுதான், எல்லாமே குறுகுன ஒரு நிலைமையில இதுலேயே நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் நினச்சி கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லாரும் முன்னேறாங்களே, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, நம்ம ஒத்தைக்கு இதே கஷ்டத்துக்குள்ள இவ்வளோதானே இருக்கிறோம், முன்னேறவே முடியலன்னு சொல்லி நீங்கள் கலக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் சொல்லுங்க வசனம், நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். இது பாருங்க, முன் பிதாக்களுக்கு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அவங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையுடைய தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அதே போல அவர்களை பெருக செய்தார். எல்லா விதத்திலையும் இடவசத்திலையும் சரி, அவங்களுடைய சந்ததியை இன்னும் ஒரு உயர்ந்த நிலையிலே ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதே போல நீங்களும் ஆண்டவரை விசுவாசிக்க இருந்துனா அந்த குறுகுனா அந்த இடத்துக்குள்ளேருந்து, குறுகுனா அந்த வீட்டுக்குள்ளேருந்து, குறுகுனா உங்களோட அந்த சம்பாத்தியத்திலிருந்து, குறுகுனா உங்களோட வாழ்க்கையிலேருந்து, இவ்வளோதான் இதோட நம்ம வாழ்க்கை முடிச்சுக்கிறவங்களுக்கு இதுக்கு மேலே முன்னேற முடியாதுன்னு சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கிற அந்த நிலைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவார். உங்களையும் பெருக செய்வார். உங்களையும் இடம் கொண்டு இது இடம் இன்னும் பெரிய உங்களை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. இப்படி இருந்தாங்க, இப்படி ஆகிட்டாங்க, பரவாயில்ல, உங்களுக்கு எப்படி இப்படிலாம் வந்துச்சுன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுற விதத்தில் ஏசப்பா உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களையும் பெருக்கப்படுவார். உங்களோட சபையாண்டவர் பெருக்கப்படுவார். உங்களுடைய நீங்கள் சில வேலை கட்டடத்தை சின்ன சின்ன கட்டடங்களை வச்சு நடத்தி கொண்டிருக்கலாம், சின்ன இடங்களை வச்சு நீங்கள் சபையை நடத்தி கொண்டிருக்கலாம். உங்களுடைய கட்டடத்தை ஆண்டவர், உங்களுடைய சபை, உங்களுடைய நீங்கள் தங்கி இருக்கிற வீட்டை ஆண்டவர் பெருசாக ஆண்டவர் மாற்றுவார். கண்டிப்பாக ஆண்டவர் அதை செய்வார். இந்த வருஷத்தை இதோ கடைசி வருஷத்தில் வந்திருக்கிற இந்த கடைசிலையும் ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் செய்வார். வருஷ துவக்கத்தில் உங்களுக்கு செய்ய போகிறார். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே போது நம்ம ஏசப்பா ஆண்டவரே, இந்த வேத வருஷத்தை கேட்ட உங்கள் பிள்ளைகளை ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஏற்படாது ஆசீர்வதிக்க ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நாளை பிறந்த நாளை சந்திக்கிறார் அப்பா, தோத்திர சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. திருமண நாளை சந்திக்கிறவர்களும் தேவந்த நாளை நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. தோத்திரம் வியாதி படிக்கல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சுகப்படத்தை கொடுங்காட்டுகிறேன். தங்களுக்குரியவர்களை இழந்து விட்டு கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு அப்பா நீர் ஆறுதலையும் சமாளித்து கொடுங்காட்டுகிறேன் ஏசப்பா. படிக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதி ஞானத்தினாலே நிரப்பும் ஆண்டுகிறேன் இயேசுவே. தோத்திரம்ப்பா, இந்த ஊழியக்கார பிள்ளைகள் ஆண்டுகிறேன் அப்பா, பரிசுத்தவங்க எல்லாரையும் ஆண்டுகிற அப்பா, குருகுன நிலையிலிருந்து ஆண்டவரே அப்பா நீர் பெருகப்படுங்க. ஆண்டவரே அப்பா தோத்திர நீர் அவர்களுக்கு ஆசீர்வதிக்க தகப்பனே தோத்திரம். ஆண்டவரே உங்களை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த நேரத்தில் விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம், மீனவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களின் தெய்வமே ஆசீர்வதிங்கப்பா ஏசாப்பா. தோத்திரப்படுற ஆண்டவரை பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கொடுங்க. கடை வியாபாரிகள், சிறு சிறு வியாபாரங்களை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களே ஆசீர்வதிக்க தகப்பனே தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்த நல்ல பிதாவே.